பாசிப்பருப்பில் குருமா எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வறுத்த பாசிப்பருப்பு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 4 to 5 பேர் சாப்பிட்ற மாதிரி குருமா வைக்கலாங்க. பாசிப்பருப்பை நல்லா கழிஞ்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சாச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பூண்டு 4-5 பல் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் ஒரு மிளகாவும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம குக்கரில் கலந்து வச்சுருந்தது இந்த கடாயில் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பாசிப்பருப்பு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி தோசை எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் 2 இட்லி தோசை சாப்பிடணும்னு தோணுங்க. மொறுன்னு தோசை ஊற்றி இது மாதிரி ஒரு குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.